வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரத்திற்கான ஒரு ஹாட் ஸ்டாக்கை நாம் எப்படி வெற்றிகரமாக ஸ்விங் ட்ரேடிங் செஞ்சு அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்விங் ட்ரேடிங் செய்யறதுக்கான இந்த வார ஹாட் ஸ்டாக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது கோட்டக் மஹிந்திரா பேங்க். இது நிஃப்டி 50 உள்ள நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். இது இப்போது ட்ரெண்டிங் நேச்சரில் இருக்குது. அதனால் இது வரும் வாரத்தில் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம திங்கட்கிழமை இந்த ஹாட் ஸ்டாக் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை ஸ்விங் ட்ரேடிங் செய்ய ஆரம்பித்து நீங்கள் குறுகிய காலத்தில் ஒரு கணிசமான தொகையை பார்க்கலாம். இதுக்கான என்னுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் செஞ்சு அதிக லாபம் கிடைக்க நீங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஈடுபடலாம். ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக நான் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக நான் பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நான் வழக்கமாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு இருக்கின்ற ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் ஒரு டென்ஷனும் இல்லை. அமைதியாக இதில் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஈடுபட்டு பொறுமையாக அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுண்டு நீங்களும் இது போன்ற ட்ரேடிங்கை செஞ்சு இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் வெற்றி அடையலாம். இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நான் எந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன், எந்த மாதிரி சார்ட்டிங் பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்டர் ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்போது எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள், இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை செஞ்சு பயனடையுங்க. என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக நான் எப்பொழுதும் ட்ரேடிங் வியூ சார்ட்டிங் பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் கையாளுற சார்ட்டிங் பேட்டர்ன் வீக்லி டைம் ஃப்ரேம். வழக்கமாக பலர் டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் வீக்லி டைம் ஃப்ரேமை நான் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுறேன். இதனால் எனக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, அதிக லாபமும் கிடைச்சிருக்கனால நான் பயன்படுத்துகிறேன். மேலும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னாக நான் ஹிக்னாஷி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த ஹிக்னாஷி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மூலமாக நமக்கு ஒரு கிளியர் மொமெண்டம், ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நாம் தொடர்ந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஈடுபடுறதுக்கான ஒரு அமைப்பை நமக்கு கொடுக்கறது. சாதாரண ஸ்டாண்டர்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் நமக்கு பச்சை, சேப்பு போன்ற கேண்டில்கள் மாறி மாறி வரும். அதனால் சிலர் கன்ஃபியூஷன் அடைவார்கள். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கு ஹிக்னாஷி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நான் தொடர்ந்து பயன்படுத்துகிறேன். இது எனக்கு ஒரு அமைதியையும் சக்ஸஸ்ஃபுல் மெத்தடையும் எனக்கு கொடுத்துருக்கு. பதட்டம் இல்லாமல் நம்ம கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறதுக்கான இந்த சார்ட்டிங் பேட்டர்னை தொடர்ந்து பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி 50 நல்ல மொமெண்டம் கொடுக்குற ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கை இந்த வாரம் நான் தேர்ந்தெடுத்து இருக்கேன். கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த வாரம் இப்பொழுது எந்த அளவு இது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் அதிகபட்சமாக 1847 ரூபாய் 95 பைசாவில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைன்னு முடிஞ்சிருக்கு.
அடுத்த வாரம் புதுசாக இந்த அடுத்த வீக் கேண்டில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேண்டில் இந்த ஹையை உடைத்து மேலே போகும்பொழுது நீங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ராகலாம். அதனால் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை ஸ்விங் ட்ரேடிங் என்டர் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த வார கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். அதனால் 1850 என்ற அளவில் வரும்பொழுது நீங்கள் இதை வாங்கி ஸ்விங் ட்ரேடிங் செய்வதற்கு ஆரம்பிக்கலாம். ஸ்டாப் லாஸாக அந்த கேண்டிலுடைய லோ, அதாவது 1732 ரூபாய் லோ காமிக்கிறது. லோவில் முடிஞ்சிருக்கு. அதனால் 1750 நீங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாப் லாஸாக வச்சிருக்கலாம். அதனால் தொடர்ந்து 2-3 வாரங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா இது நல்ல மோமெண்டம் ஏற்பட்டு அப் கேண்டில் செஞ்சு நீங்கள் 3 முதல் 5% வரை லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் நமக்கு தருகிறது. அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரத்திலேயோ நீங்கள் இதற்கான டார்கெட்டை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இது அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஏன் இந்த ஸ்டாக்கை இன்று இந்த அடுத்த வாரம் வாங்கணும் அப்படின்னாக்க இதுக்கு சப்போர்ட்டிவாக RSI ஆசிலேட்டரும் இதுக்கு உதவியாக இருக்குது. RSI ஆசிலேட்டர் உடைய ஓவர்சோல்ட் ஜோனிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மக்கள் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த கேண்டிலானது இந்த EMA 50 லைனை தாண்டி இங்கே மேலே கிராஸ் ஆகி முடிஞ்சிருக்கிறத பாருங்கள். அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் RSI இந்த 50 என்ற லைனையும் உடைத்து கொண்டு மேல் நோக்கி போயின்னு இருக்கு. அதனால் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இது ஸ்விங் ட்ரேடிங் செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இது நல்ல மோமெண்டம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் இந்த வாரத்தினுடைய ஹை அதிகமாக போகும்பொழுது நீங்கள் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கை வாங்கி ஸ்விங் ட்ரேடிங் செய்யலாம். இது போன்ற டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் அடங்கிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் செய்யவும், அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.